நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 90ஸ்ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி பிரின்சிபல் அப்படின்ற படத்தை வந்துட்டு இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான ரிக் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கெட்ட பேர் இருக்கிற ஒரு பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ஒய்ஃபோட லவ்வரை பாத்தீங்கன்னா அடிச்ச காரணத்தினால இவர் வந்துட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரக்ஸு அடிதடி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவான ரிக் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை திருத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு விண்டேஜ் படம் அப்படின்ற காரணத்தினால இந்த படத்தோட ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி நிறைய படங்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருடைய கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணலாம். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.